அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் படைத்த இறைவனாகிய அல்லாஹுவிற்கு உண்டாகட்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எஜமான் என்பதை, படைப்பாளன் என்பதையும், அனைத்தையும் பராமரித்து கொண்டிருக்கிறான் என்பதையும் இடைக்கிட நமக்கு தெரிகிற வகையில் பளிச்சென்று அல்லாஹு தாலா காட்டி விடுகிறான். அப்படி காட்டுகிற அந்த விதம் ஒன்று சோதனையாக இருக்கிறது அல்லது அருளாக இருக்கிறது. சோதனை ஏற்படுகிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிடுவோம். சந்தோஷம் அடைகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிடுகிறோம். அப்பப்போது சில நிகழ்ச்சிகளை அல்லாஹு தாலா செஞ்சு காட்டுறான். அந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற போது அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் படைப்பாளன் அருளாளன் என்பதை நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துகிற வகையில் அல்லாஹு தாலா நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது எங்கே? துருக்கி பகுதியில் உள்ள கடற்கரையில், ஏகன் அப்படிங்கிற கடற்கரையில் ஒரு புவி அதிர்வு ஏற்பட்டது. அல்லாஹு தாலா அந்த சோதனையை கொடுக்குறான். அந்த சோதனைக்குள்ளே மாட்டிப்பட்டு சிக்கி பல பேர் மனிதர்கள் இறந்து போனார்கள். இறக்கும் தருணத்தில் உள்ள நபர் கூட பழித்து கொள்கிறார். அதே நேரத்தில் பிழைக்க வேண்டும் என்று வாழ்கிற பல பேர் திடீரென மரணமடைகிறார்கள். இது அல்லாஹ் கையில், தன்னுடைய கையில் தான் அந்த உயிர்களை வச்சிருக்கிறான். தான் கட்டளை போட்ட உடனே எடுத்து விடுகிறான் அப்படிங்கிறதே காட்டுது. இதில் இந்த துருக்கியில் நடந்த இந்த பூமி அதிர்வில், இந்த பூமி அதிர்ச்சியில் இடம்பட்ட அந்த நிகழ்வு இருக்கிறது, அது நம்மையெல்லாம் குலுக்கி போட்டுகிறது. அதை நம்மையெல்லாம் குலுக்கி விடுகிறது. ஈமானை உலுக்கி விட்டு புதுப்பிக்க வைக்கிறது. கொரோனாவே ஒரு சோதனை. அந்த சோதனைக்குள் அல்லாஹு தாலா ஒரு அருளை பற்றியும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவத்தை காட்டுறான். 3 வயது குழந்தை அந்த இடிபாடுக்குள் சிக்கிக்கொள்கிறாள். 4-5 நாட்கள் முன்னாடி நடந்த சம்பவம் இது. இந்த இடிபாட்டுக்குள்ளே சிக்கி அந்த குழந்தை 3 நாளைக்கு பிறகுதான் மீட்டு அந்த மீட்பு பணியாளர்கள் எடுக்கிறாங்க. 3 நாள். இந்த ஏறக்குறைய 3 நாளில் அந்த குழந்தை அதுக்குள்ளே என்ன சாப்பிட்டது? உயிருடன் எடுக்கிறார்கள். அந்த குழந்தை எதையுமே சாப்பிடவில்லை. அந்த இடிபாடுக்குள் சிக்கி இருக்கிறார். அந்த குழந்தை இடிபாடுக்குள் சிக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு சேதம் ஏற்படாமல் உள்ளே மாட்டிக்கொள்கிற வகையில் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறான். 3 நாளை கழித்து மீட்பு பணியாளர்கள் அவள் இருக்கும் இடத்தை அடைகிற போது அந்த குழந்தை உயிருடன் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு 3 நாள் உணவு கொடுத்தது யார்? இறக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய தருணத்தில் உள்ள குழந்தையை வாழ வைத்தவன் யார்? எல்லாம் வல்ல அந்த இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். அவனே உணவளிக்கிறான். அவனே அவர் குறிப்பிட்ட காலம் உலகத்தில் வாழ வச்சிருக்கிறான் என்பதை நினச்சி பார்த்துக்க மனுஷா. நான் நினச்சவனை இந்த உலகத்தில் வாழ வைப்பேன். நான் நினச்சவன் இந்த உலகத்தை விட்டு நீக்குவேன். இந்த உலகத்தில் ஒருவனுக்கு கெடுதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது என் நாட்டம் இல்லாமல் ஏற்படாது. அவனுக்கு சோதனை என் நாட்டம் இல்லாமல் வராது. ஒருவனுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதுவும் என் நாட்டம் இல்லாமல் வராது. அல்லாஹு தஆலா தான் சொல்கிறானே, நம்ம ஓத பள்ளியெல்லாம் படிச்சிருக்கோமே, வல் கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லா, நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறதுன்னு. அப்போ இந்த இடிபாடுக்குள்ளே சிக்கி அந்த குழந்தை ஒரு நாள் சாப்பிடலாட்டியே மனித பிள்ளை சாப்பிடலைன்னு சொல்லி கவலைப்படும் பெற்றோர்களுக்கு மத்தியில் 3 நாள் அந்த குழந்தைக்கு உணவளிக்கிறான் எல்லாம் வல்ல இறைவன். எப்படி உணவளிக்கிறான்? உயிருடனே வாழ 3 நாளைக்கு எதுவுமே உண்ணாமல் அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா உயிரோடு வைத்திருக்கிறான். மீட்பு பணியாளர்கள் மீட்டுகிறார்கள். அப்போ 3 நாள் அந்த குழந்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் பிரியாமல் பாதுகாக்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் நான் அடக்கி ஆள்பவன், என் கையில் தான் எல்லா சர்வ அதிகாரமும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா காட்டுறான். இதை உண்மைப்படுத்துகிற வகையில் சூரத்து லுக்மானில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன செய்தி நமக்கு பளிச்சென்று எடுத்து காட்டுகிறது. சில பேர் இருக்கிறான், குர்ஆனை திறந்து பார்த்தது கிடையாது, படித்ததும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இந்த சூறாவில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறதை சொல்கிறான். யா புனைய, அவர் தன்னுடைய மகனுக்கு பல செய்திகளை சொல்கிறார். அப்படி சொல்கிற போது இந்த தகவலையும் சொல்கிறார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல், கடுகு இருக்குதுல, இந்த கடுகு இருக்கிறதே அதுவே சிறுசு. அந்த கடுகின் விதையளவுக்கு ஒரு பொருள் அல்லாஹு தாலா ஒரு பாறைக்குள்ளே கொண்டு போய் வைத்திருக்கிறான். பாறைக்குள்ளே அந்த பொருள் இருக்கிறது. கடுகின் விதையளவுக்குள்ள ஒன்று, கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோ நுட்பமாக இருக்கும். அந்த பொருள் பாறைக்குள்ளே, பாறை இருக்குதுல, பாறைகள், மலையில் இருக்கக்கூடிய பாறைகள், இந்த கருங்கல் பாறைகளுக்குள் அந்த கடுகின் விதை அளவுக்குள்ள பொருள் இருக்கிறது. ஃபதகுன் ஃபி சஹ்ரத்தின் அவு ஃபி சமாவாத்தி அவு ஃபில் அர்லி,
ஒன்றோ வானத்தில் இருக்கிறது, அல்லது பூமிக்கு அடியில் இருக்கிறது, அல்லது பாறைக்குள் இருக்கிறது. அப்படி பாறைக்குள் மறைந்து கிடந்தாலும் அதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யஅதி பிஹல்லா, அதை அல்லாஹு தஆலா வெளியில கொண்டு வருவான். அவனுக்கு அது முடியும். அந்த குழந்தை அதுக்குள்ள பொழைச்சிருக்குமான்னு யாராவது என்ன முடியுமா? அந்த இடிபாடுக்குள் எத்தனையோ பேர் மரணிக்கிறார்கள், இறந்து விடுகிறார்கள். பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத அளவுக்கு அது நடந்துச்சு. வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதற்குள் இந்த குழந்தை பிழைக்கும் என்று வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது உள்ள மீட்பு பணியாளர்கள் ஒன்றுன்னா க்ளீன் பண்ணி பார்க்குற போது இந்த குழந்தை உயிருடன் அதுக்குள் இருக்கிறது. அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? யஅதி பி அல்லாஹ், அல்லாஹு தாலா அதை வெளியில் கொண்டு வருவான். இன்னல்லாஹ லத்தீஃபுன் ஹபீர். அல்லாஹு தாலா இந்த லுக்மான் என்கிற நல்ல மனிதர் இதை சொன்னார். அல்லாவின் வல்லமையை பாரு, அல்லாவின் ஆற்றலை பாரு என்று சொல்லியிருக்கிறான். இதை நாம் என்னைக்கு புரிஞ்சோம்? இது மாதிரி சம்பவங்களாவது நமக்கு எடுத்துக்காட்டதா இல்லையா? 1000 செய்திகளை கேட்கிறோம், 1000 செய்திகளை படிக்கிறோம், அறிவை வளர்த்து கொடுக்கிறோம். நாம் என்னைக்கு அல்லாவின் அருளை புரிந்து கொள்ள அல்லாவுக்கு அஞ்ச போகிறோம் சகோதரர்களே? மறுமைக்கு தயாராகக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு மாறப்போகிறோம். எனவே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மை படைத்த இறைவன் அல்லாஹு தாலா மட்டும்தான். அவனை வணங்கி அவனிடத்திலே சரணடைய வேண்டும். எப்படி அல்லாஹு தாலா அந்த குழந்தைக்கு உணவளித்து இதுவரைக்கும் உயிர் வாழ வைத்திருக்கிறானோ, அதே போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கும் உயிர் கொடுத்து இன்றைக்கு உயிர் வாழ வச்சிருக்கிறான். அப்படி வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நான் செய்கிற நல்லவைகள் என்ன என்றுதான் அல்லாஹு தாலா பார்ப்பான். அதுக்குத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களை யார் நல்லமல் செய்கிறாருங்கிறதை பரிசித்து பார்க்க தான் இந்த உலக வாழ்க்கை. அப்போ என்ன சகோதரர்களே, இந்த உலகத்திலே பல சோதனைகள் வரலாம். அந்த சோதனைகளை எல்லாம் பல்லை கடித்து பிடித்து தாங்கிக் கொண்டு மறுமைக்குரிய பாதையாக நம்முடைய பாதைகளை நாம் தயாரித்து கொள்ளணும். அப்படி தயாரிக்கிறவனுக்கு தான் கண்டிப்பாக மறுமையில் வெற்றி இருக்கிறது. அதில் நமக்கு சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தர வேண்டும். வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.